கண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க, உல்லன் வாங்கி தானே வந்து ஸ்வெட்டர் வந்து பின்ன ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா பின்னிட்டுருக்காங்க. அப்போ அவங்க அத்தை வந்து கேட்குறாங்க, "என்ன கண்மணி என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்னோனே, வேற என்ன வேற என்ன அத்தை ஸ்வெட்டர் பின்னிட்டுருக்கேன்." "யாருக்கு திடீர்னு ஸ்வெட்டர்லாம் பின்னுற?" அப்படின்னோனே, "எல்லாம் அவருக்கு தான்." "அவருக்கா? யாருக்கு? என்ன என்ன அத்தை இப்படி கேட்குறீங்க? எல்லாம் உங்க புள்ளைக்கு தான் அத்தை. அவனுக்கு எதுக்கு ஸ்வெட்டர் பின்னுற? அவனுக்கு தான் நெறைய ஸ்வெட்டர் இருக்கே." அப்படின்றாங்க. "அதெல்லாம் இருந்தாலும், இது நான் ஸ்பெஷலா வந்து செய்யறது அத்தை." அப்படின்றாங்க. "சரி, இப்ப எதுக்காக பண்ணிட்டுருக்க?" அவர் தான் கொடைக்கானல் போறார்ல, அதனால அவருக்கு குடுத்து அனுப்பறதுக்காக பண்றேன் அத்த அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு, "அப்படியா? அதுக்காக தான் பண்ணிட்டுருக்கியா? ரொம்ப தான்டி, வர வர ரொம்ப தான் புருஷன பார்த்துக்கிற" அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க. இங்க வந்து ரொம்ப ஆசையா வந்து பின்னிட்டு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்போ வருவாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து கண்மணி அடுத்து வந்து வீட்டுக்கு வர வந்து நம்ம அன்புகிட்ட வந்து கண்மணி வந்து அப்படியே வந்து என்ன பண்ண சொல்றாங்க, "கண்ண மூடுங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் காத்துட்ருக்கு" அப்படின்னாங்க. "கிஃப்ட்டா? என்ன?" அப்படி சொல்லி சொன்னோனே, "நீங்க கண்ண மூடுங்க, அப்பதான் நான் குடுப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டுட்டு ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கண்ண மூடுறாரு. பார்த்தா வந்து அப்படியே வந்து என்ன பண்றாங்க, அவரோட வந்து உடம்புல அந்த வச்சு அந்த ஸ்வெட்டர வந்து காட்டுறாங்க. "எப்படி இருக்கு?" அப்படின்னோனே, "ஓ கண்மணி இந்த ஸ்வெட்டர் வந்து உங்களுக்காக நானே என் கையால பண்ணது. நல்லா இருக்கா?" அப்படி சொல்லிட்டு கேட்டோனே, "ரொம்ப நல்லாயிருக்கு கண்மணி, சூப்பரா இருக்கு" அப்படின்றாங்க. "பார்த்தீங்கல்ல, நான் ரொம்ப நாள் முன்னாடியே பின்ன ஆரம்பிச்சுட்டேன். இருந்தாலும் இப்ப தான் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண அத்தை கூட என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க" அப்படின்னோனே, அப்படியா? நல்லா இருக்காங்க" அப்படி சொன்னோனே, "ரொம்ப நல்லாயிருக்கு கண்மணி, சூப்பரா இருக்கு" அப்படின்னோனே, "சரி, சரி போட்டு காட்டுறீங்களா?" அப்படின்னோனே, "இப்பவா? இங்கேயா?" "ஆமா பின்ன இங்கே போட்டு காமிச்சா தானே நல்லா இருக்கா, நல்லா இல்லையா நான் பார்க்க முடியும்" அப்படின்னோனே, அப்படியே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து, "ரொம்ப நல்லா இருக்கீங்க" அப்படின்னு, "ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி, எனக்காக எவ்வளோ பார்த்து பார்த்து செய்ற" அப்படின்னு சொல்லிட்டு நெகிழ்ச்சி அடைகிறாரு நம்ம அன்பு. அடுத்து வந்து அன்பு வந்து ஒரே யோசனையா இருக்காரு. அப்போ அவங்க வந்து தம்பி வந்து கார்த்திக் வந்து அங்க வராரு. என்ன என்னன்னா, "என்னடா யோசிச்சுட்டு இருக்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. வேற என்ன கண்மணி பத்தி தான்." "கண்மணி பத்தி?" "ஆமா. கண்மணி இல்லாம எப்படி என்னால வந்து கொடைக்கானல் போக முடியும்? அங்க எப்படி இருக்க முடியும்னே தெரியல." "ஏன் அப்படி சொல்ற?" இல்ல எனக்கு கண்மணி இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இன்னைக்கு தெரியுமா? எனக்காக ஒரு ஸ்வெட்டர் கூட ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா." அப்படின்னோனே, "அப்படியா? சரி அதான் என்ன பண்ணதுன்னு தெரியல. சரி அண்ணியும் கூட கூட்டின்னு போயிடு." "ஐயோ! கண்மணியுமா? வீட்ல எல்லாரும் ஒத்துப்பாங்களா?" யார் என்ன ஒத்துக்கிறதுக்கு? நீ நெனச்சா கண்டிப்பா கூட்டிட்டு போலாம். ரொம்ப நாளா அண்ணிக்கிட்ட என் மனசு திறந்து பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. இந்த சந்தர்ப்பத்த யூஸ் பண்ணி பேசிடு. தனியா இருக்கும்போது பேசுறதுக்கு தானா வந்து தைரியம் வந்துரும்" அப்படின்னோனே, "ஆமாடா நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். சரி அப்படின்னா கண்மணிக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டு நான் கூட்டிட்டு போயிடுறேன். ஆனா வீட்ல எல்லாரும் ஒத்துக்கணுமே. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல டிக்கெட்ட போடு. அதுக்கப்புறம் எப்படி அனுப்பிச்சு விடணுமோ அப்படி பேசி உன் கூட அனுப்பிச்சு விட்டுறேன். நீ கவலைப்படாத. இருக்கவே இருக்காங்க பெரியம்மா பாவம் ஏதாவது பிளான் பண்ணி உன்கிட்ட அனுப்பிச்சு விடுவாங்கடா" அப்படின்னோனே, ரொம்ப தேங்க்ஸ்டா. இதுதான்ல யோசிச்சுட்டே இருந்தேன். கூட்டிட்டு போலாம் கூட ஒரு யோசனை வந்தது. இருந்தாலும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசனையா இருந்தது. இங்க பாரு இதுக்கப்புறம் அண்ணிய விட்டு நீ ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாது. அவனே கூட்டிட்டு போயிடு" அப்படின்னோனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. உடனே வந்து யோசனை பண்றாரு. சரிடா இந்த விஷயத்த இப்போதைக்கு யார்கிட்ட சொல்ல வேணாம்" அப்படின்னோனே, ஏன்டா?" அப்படின்னோனே, "இப்ப சொல்ல வேணாம். நான் எல்லாமே பிளான் பண்ணிட்டு சர்ப்ரைஸா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். நீ எல்லார்கிட்டயும் உளறி வைக்காத. முக்கியமா உங்க ஒய்ஃப் கிட்டயும் சொல்லக்கூடாது" அப்படின்னோனே, யாரு? வந்து என்னோட ஒய்ஃப் கிட்டயா?" "ஆமாமா. அவகிட்ட மட்டும் நான் சொல்லிக்கிறேனே." "ஏன்?" அப்படின்னோனே, ப்ளீஸ் ப்ளீஸ்" அப்படின்றாங்க. சரி வேணும்னா ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கோ. ஆனா வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சரி ஓகே அப்படின்றாங்க. நேரா போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்றதுக்காக போறாரு. என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? வேற என்ன என் அண்ணன் கொடைக்கானல் போறான்." "அண்ணன் மட்டும் போறாரா?" "அண்ணியும் சேர்ந்து தான் போறாங்க." அப்படின்னோனே, "அப்படியா? சரி பவி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன நம்ம 2 பேருக்கும் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. நம்மளும் போலாம்ல அவங்க கூட?" ஆமாங்க சூப்பருங்க. உண்மையிலேயே கொடைக்கானல் சூப்பரா இருக்கும். எனக்கும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்மளும் போலாம்." அப்படின்னோனே, சரி இந்த விஷயத்த பத்தி வீட்ல எல்லார்கிட்டயும் பேசுறதுக்கு முன்னாடி என் பெரியம்மா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நேரா வந்து அவங்க பெரியம்மா கிட்ட, "அண்ணன் கொடைக்கானல் போறார்ல, அப்ப அண்ணியும் கூட போணும்." "சரிடா, அதுக்கு நானும் வந்து பவியும் போறோம். அப்பதான் நாங்க 4 பேரும் போறதால கண்டிப்பா அனுப்பிச்சு விடுவாங்க." அப்படின்றாங்க. சரிடா இத பத்தி நான் எப்படியாவது வீட்ல இருக்கவங்ககிட்ட பேசுறேன். ஓகேவா?" அப்படின்னு, "ஓகே டன்" அப்படி சொல்லிட்டு 2 பேரும் முடிவு எடுக்குறாங்க. இங்க வந்து யோசிச்சுட்டே இருக்காரு நம்ம வந்து ம் அம் அன்பு. அன்பு வந்து யோசிக்கிறாரு, எப்படியாவது வந்து கண்மணி கிட்ட ஊருக்கு போன இடத்துல எல்லா விஷயத்தையும் மனசு திறந்து பேசிடணும். வரும்போது 2 பேரும் ஜோடியா தான் வரணும். வந்தோனே வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டணும். கண்மணி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா கண்டிப்பா கண்மணியும் வந்து அவள பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அன்பு.